தேர்ட் கியரில் இருக்கா? ஒன் ஆஃப் த செக்ஸியஸ்ட் பைக் இந்த செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம். வேறு எந்த பைக்குமே இந்த அளவுக்கு லுக் எனக்கு பெருசாக ஃபீல் ஆனதே இல்லை, நேக்கட் ஸ்போர்ட். ஆனால் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இந்த வண்டி லான்ச் ஆனப்போ இந்த வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அதனாலே இந்த வண்டி மேலே வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து இது பண்ணாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இது சூப்பரான வண்டி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷின் இது. நிறைய பேர் இதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஃபஸ்ட் பைக்காக வாங்கி நிறைய பேர் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. பட் அந்த தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. காலியாச்சு. இப்போ பண்ணுறேன் பாருங்கள். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்களா, அந்த பவரை அதிகமாக வீல் ஸ்பின் ஆகிறப்போ அந்த பவரை கட் பண்ணி விட்டுரும். கட் பண்ணி விட்டு உங்களுக்கு வீல் நார்மலாக சுட்டுனதுக்கு அப்புறம் பவர் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்படி தான் இதுவாகும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் பேர் ரமேஷ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போயிடுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியுதா நம்மகிட்ட என்ன வண்டின்ட்டு? பாக்கெட் ராக்கெட் டியூக் 390 இருக்குது. மொக்கா வெறித்தனமாக இருக்குது இந்த வண்டி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டி டியூக் 390. சரி, இந்த வீடியோ எதை பற்றினா டியூக் 390 பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை, நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவும் சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனலில் எப்பவுமே டெக்னிக்கல் ரிவ்யூ சொல்ல மாட்டோம். நீங்கள் டெக்னிக்கல் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும் வேறு ஏதாவது சேனலில் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம அதை பற்றி பேச போகிறது இல்லை. நான் இந்த பைக்கை ஓட்டுறேன், எனக்கு இது எப்படி ஃபீல் ஆகுது அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேனா இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே சரி, ஃபஸ்ட்டு இதோட லுக்கு பார்த்துட்டா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டியூக்லாம் வந்து பார்த்தீங்களா, அதெல்லாம் வெறித்தனமாக இருக்கும். அந்த சவுண்டு லுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு இந்த டியூக் மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி டியூக்கு, அப்படியே பார்க்க பயங்கரமாக இருக்கும். அந்த லுக்கு, ஹெட்லைட், டூமு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இதுவும் நல்லா இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கு பிடிக்கல. பட் ஆனால் அது பார்க்க பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சூப்பராக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. லுக் வைஸ் செமையாக இருக்குது. அதெல்லாம் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒன் ஆஃப் த செக்ஸியஸ்ட் பைக் இந்த செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம். வேறு எந்த பைக்குமே இந்த அளவுக்கு லுக் எனக்கு பெருசாக ஃபீல் ஆனதே இல்லை நேக்கட் ஸ்போர்ட்டில். நேக்கட் ஸ்போர்ட் பைக்கில் எனக்கு பிடிச்ச ஒரு பைக்னா டுக்காட்டி ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அது பயங்கரமாக இருக்கும் அந்த வண்டி நேக்கட் லுக்கில். அதுக்கப்புறம் எனக்கு இந்த வண்டி பிடிக்கும். அடுத்ததாக இன்ஜினு, பர்ஃபார்மன்ஸு, பிக்கப்பு அதெல்லாம் கேட்டிங்கன்னா நான் சொல்லணும் தான் அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும் 390னா அது எப்படி இருக்கும், என்ன பண்ணோம், என்ன மாதிரியான வண்டி இது, எப்படி பேர் வாங்கின வண்டி இது அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால் நான் சொல்லி தான் புரியணும் அப்படி இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். தேர்ட் கியரில் இருக்கா? அந்த மாதிரி போவோம். குவிக் ஷிஃப்ட் வேறு இருக்கா இதில், அவ்வளோதான். டப்புன்னு கீர் மாற்றி நம்ம போயினே இருக்கலாம். வைப்ரேஷன்ஸ் ஆனால் ஃபீல் ஆகும் இதில். ஏன்னா சிங்கிள் சிலிண்டரில் இது வைப்ரேஷன் பஸ்ஸு ஃபீல் ஆகும். நீங்கள் உதற அளவுக்கு வைப்ரேஷன் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். மைனராக வந்து ஒரு பஸ்ஸு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. மொத்தமாகவே ஒரு மாதிரி கிருன்னு இருக்கும் அப்படியே வண்டி ஃபுல்லாகவே. ஸோ அது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, அது ஓகே தான். ஏன்னா சிங்கிள் சிலிண்டர் பைக்ஸில் அது இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. அது எதுவுமே பண்ண முடியாது நம்ம. ஏன்னா அந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படியே கிருன்னு ஒரு மாதிரி, இது ஃபுட் பைக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி கிருன்னு ஃபீல் ஆகினே தான் இருக்கும். அந்த வைப்ரேட்டரில் இருக்க மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே உதறினே இருக்கும், கிருன்னு இருக்கும். பட் அது ஓகே தான் ப்ரோ. ஏன்னா இதெல்லாம் சிங்கிள் சிலிண்டர் வண்டி. நீங்கள் அதை கான்செப்டை புரிஞ்சுக்கணும். வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் வண்டி ரெடி ஆகாது உங்களுக்கு. அது வாய்ப்பே கிடையாது. உங்களால் இதில் ஈஸியாக 100லாம் க்ரூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து பிரச்சனையே இருக்காது. ஆனால் அந்த மினிமம் வைப்ரேஷனோட அந்த பஸ்ஸோட ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. மற்றபடி இந்த பாதர் பண்ணுற அளவுக்கு உதற அளவுக்குலாம் வைப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் இதில் இருக்குன்னு அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். இப்போ நான் ஒரு 85, 90 இருக்கேன்னா நான் இப்போ த்ராட்டில் ஓப்பன் பண்ணாலும் அந்த வண்டி புஷ்ஷுன்னு போகும். பார்க்குறீங்களா பாருங்க, சல்லு நேரம் வண்டி அப்படியே. இதுக்கு மேலே ஸ்பீடாக போகக்கூடாது. நம்ம ஈசிஆரில் வந்து ஸ்பீட்ஸ் கேமராலாம் இருக்குது. அதனால் நம்ம மேக்ஸிமம் 100 தான். அதுக்கு மேலே நீங்கள் ட்ரைவ் பண்ணாதீங்க இந்த ரோட்டில். நீங்கள் சேஃபாக ஓட்டுங்க, அதான் எல்லாருக்குமே சேஃபு. நம்ம பண்ணுற ஸ்பீடு அதனால் நிறைய பேருக்கு ஆபத்தாக சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம பொறுமையாக ஓட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. கிளச்செலாம் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இது மேக்ஸிமம் இதில் கிளச்சு தேவைப்படுது. ஏன்னா குயிக் ஷிஃப்ட் இருக்குது இதில் உங்களுக்கு. அதனால் இப்போ கியர் மைனஸ் பண்ணணும்னா கிளச்சு தேவை பாருங்கள். நீங்கள் அந்த ஆக்சிலேட்டரை பிடிச்சிட்டே கூட கியர் மைனஸ் பண்ணலாம். 4th கியர் வரும் உங்களுக்கு. குயிக் ஷிஃப்ட் வேணால் திருப்பி அதே மாதிரி, அவ்வளோதான். அடுத்த கீரும் போட்டு போயினே இருக்கலாம், நம்ம பிரச்சனையே இருக்காது. கிளச்சுக்கான யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாகிடும். அதனால் ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு ஹேண்டிலிங்கு. இது எதுக்காக பாக்கெட் ராக்கெட்னு பேர் தெரியுமா? அந்த சைஸ் தான் மேட்ரு இதில். சைஸ்னால் அப்படி இல்லை, வண்டியோட சைஸு. வண்டி வந்து குட்டியாக இருக்கும், வெயிட்டும் கம்மி, பட் பவர் அதிகம். அதனால் மொக்கா வெறித்தனமாக போகும் இந்த வண்டி. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வண்டி நடந்துக்கும் ப்ரோ. அப்படி இருக்கும். பிரேக் இப்படி தொட்டிங்கன்னா அப்படி நிற்கும், ஆக்சிலேட்டர் முறுக்கினீங்கன்னா புஷ்குன்னு போவோம். இப்படி லெஃப்ட் கட் அடிங்கன்னா அப்படி திருப்பினா வண்டி போயிடும் சல்லுன்னு. வேற மாதிரி இருக்கும் ப்ரோ இந்த வண்டி. நீங்கள் சொல்கிற பேச்சு அப்படியே இந்த வண்டி கேட்கும். ஆனால் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இந்த வண்டி லான்ச் ஆனப்போ இந்த வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அதனாலே இந்த வண்டி மேலே வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து இது பண்ணாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இது சூப்பரான வண்டி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷின் இது. நிறைய பேர் இதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஃபஸ்ட் பைக்காக வாங்கி நிறைய பேர் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. பட் அந்த தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப நல்ல வண்டிலாம் நிறைய கெட்ட பேர் வந்து. எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டி டியூக்கு அட்வென்ச்சர் 390. எனக்கு அட்வென்ச்சர் 390 தான் ரொம்ப பிடிக்கும். அந்த செக்மெண்ட்டில் கிங்கு ப்ரோ. அது க்ரூஸ் கண்ட்ரோல்
கண்ட்ரோலு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, கார்னரிங் ஏபிஎஸ், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், லொட்டு லொசுக்குன்னு இல்லாத ஃபீச்சரே இல்லை. அதில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் இருக்குது, பட் இதில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை. இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்க வேரியண்ட்டும் இருக்குது, பட் இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அடுத்ததாக வேறு கம்ஃபர்ட்லாம் சொல்லணும் வைங்களேன். கம்ஃபர்ட் வந்து ஆக்சுவலாக கம்ஃபர்டேஷன் இந்த பைக் பிடிக்கல சீரியஸாக சொல்லலாம். ஏன்னா சீட் கம்ஃபர்ட்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா இது நேக்கட் ஸ்போர்ட் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஷார்ட் டைம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு, சிட்டியில் ஓட்டுறதுக்கு, ட்ராக்ல யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஸ்பெக் தான் இந்த பைக் எல்லாமே. நீங்கள் லாங் யூஸ் பண்ணுறதுலாம் இந்த பைக் வந்து யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தா டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு க்ரூசருக்கோ இல்லை அட்வென்ச்சர் பைக்ஸோ போனீங்கன்னா நேக்கடுக்கும் அந்த பைக்ஸ்க்குலாம் டிஃப்ரெண்ட் இருக்கும். சீட்டிங் கம்ஃபர்ட்டு, ரைடிங் போஸ்டரு, சீட் ஃபோமு, ஹேண்டில் பாரு அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும். ஏன்னா ஃபுட் பேக்ஸ் எல்லாம் ரியர் செட் உங்களுக்கு நல்லா பின்னாடி இருக்கும். நீங்கள் நல்லா டக் பண்ணி ட்ராக்ல யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ட்ராக்ல ரேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த வண்டி சிட்டியில் செம்மையாக இருக்கும், ரொம்ப அஜைலாக இருக்கும், நிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு நடச்ச இடத்துல வண்டி உங்களுக்கு இதுவாகும். ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். சிட்டியில் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதோட மைலேஜ்லாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா அதை பற்றி பேசணுமான்னு இருக்குது எனக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் அதிகமாக எதிர்பார்த்தா ஒரு பக்கம் கம்மியாகிடும் அது. ஏன்னா நீங்கள் பவரு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் அதிகமாச்சுன்னா மைலேஜ் அஃப்கோர்ஸ் அது கம்மியாகும். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. 100% ஷுவர் மைலேஜ் இல்லை கம்மியாக தான் இருக்கும். மினிமம் நீங்கள் ஒரு 25 to 30 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால் பட் 390cc அது நல்ல மைலேஜ். 25 to 30ன்றது சூப்பரான மைலேஜ். சில பைக்ஸ்லாம் இருக்குது, நான் என் சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு மைலேஜ் சொன்னது. பட் ஆனால் யூசர் கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ இவ்வளோ மைலேஜ் வந்து நான் சொன்னேன். ஆக்சுவலாக நான் சொன்ன மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 வரும் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றுறாங்க, ப்ரோ 10 தான் ப்ரோ வருது, ப்ரோ 15 தான் ப்ரோ வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒன்று சொன்னால் அது நடக்குது. ஸோ ரியல் டைமில் அது மாறும், அதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது லான்ச் விடுவோமா? வேணாம் சிக்னலு வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அதனால் அதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும்னு ஆசைப்பட்றேன். இது வரைக்கும் நான் வந்து ஹைவேஸ் தான் ஓட்டுறேன், ஈஸியாக ரோடு தான் உங்களுக்கு. அதனால் இங்கே உங்களுக்கு ஹீட்லாம் பெருசாக தெரில. எனக்கு ஹைவேஸ்லாம் பெருசாக எதுவும் தெரில. ஆனால் ஹீட் தெரியும், கண்டிப்பாக ஹீட் இருக்கும். சிட்டியில் நல்லாவே ஹீட்டு ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின் தான் 390ன்றது சும்மா இல்லை, எல்லாமே அதில் அதிகமாக இருக்கும். ஹீட்டு, பவரு, வேறு என்ன சொல்கிறது, கம்ஃபர்ட்டு சொல்ல முடியாது. ஹீட்டு கண்டிப்பாக இருக்கும், அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. 100% ஹீட் இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த பவர் வேணும்னா ஹீட்டை மேனேஜ் பண்ண வேறு வழி கிடையாது. மற்றபடி இதில் எலக்ட்ரானிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அப்புறம் நானே காட்டுறேன் உங்களுக்கு. இதில் மோட்டர் சைக்கிள் அதில் போனால் ரைட் மோட்ஸ் இருக்குது. ரைட் மோட்ஸில் ட்ராக்கு, ரெயின், ஸ்ட்ரீட்டு அந்த மாதிரி 3 ரைட் மோட் இருக்குது. அதுக்கப்புறம் ஏபிஎஸ்ஸில் ரோடில் போனீங்கன்னா சூப்பர் மோட்டோ வந்து ரியர் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி விட்ரும். ஸோ ஸ்கிட் அடிக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகும். எம்டிஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறது. லான்ச் கண்ட்ரோலும் அப்படி தான், லான்ச் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இது லான்ச் கண்ட்ரோல் ஆனில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் இன்ஃபோ. ஸோ இதில் கூலண்ட் டெம்பரேச்சர், ஃபியூல் ரேஞ்சு, பேட்டரி, ஹீட்ரி, கீடோ எல்லாம் இருக்கும் அதில். அதுக்கப்புறம் ட்ரிப்பு செட் பண்ணுறது, ஃபேவரட்ஸு, குயிக் ஷிஃப்டர் இது பண்ணுறது, குயிக் செலக்டர்னா ரைட் மோட்ஸ் அதெல்லாம் மாற்றத்துக்காக. கனெக்டிவிட்டி, ஃபோன் கனெக்ட் பண்ணுறது அதெல்லாம். அப்புறம் குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஷிஃப்ட் லைட்டு, ஆர்பிஎம் ஷிஃப்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஊர்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. மற்றபடி எலக்ட்ரானிக்ஸு ஊர்பட்டது இருக்கும் இதில். ஸோ இந்த மாதிரி டிஆர்எல்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் இதில் பார்க்கறதுக்கு. வண்டி கொஞ்சம் கன்றாவியாக இருக்கும், கண்டுக்காதீங்க. ஆனால் பில்லியன் சீட்டு தான் வந்து பெருசாக ஒன்றும் இருக்குமோன்னு தோணலை. ஏன்னா இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஓகே தான். பட் எனக்கெல்லாம் ஃபோம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோன்னு தோணுது. மற்றபடி இந்த பிரேக்ஸு அதெல்லாம் கேட்டிங்கன்னா பிரேக்லாம் வந்து நல்ல ஃபீட்பேக் இருக்குது ப்ரோ. பேக் வந்து எனக்கு பெருசாக ஃபீல் இல்லை. பேக் சுத்தமாக எனக்கு தெரில. பேக் வந்து நான் காலை வச்சு அழுத்தினா தான் அது நிற்கிதே. பேக்கு பெருசாக ஒன்றும் பேக் பிரேக் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரண்ட்டு சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டு நல்லா பைட் இருக்குது, நல்லா உங்களுக்கு ஃபீட்பேக் இருக்குது. தொட்டிங்கன்னா அப்படியே பிரேக் நிற்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டோட டிஸ்க் சைஸ் பெருசு உங்களுக்கு, அதனால் ஃப்ரண்ட்டு பிரேக் நல்லா இருக்குது. ரியரில் வந்து பெருசாக ஒன்று ஃபீட்பேக்கும் இல்லை, பிரேக்கு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அதனால் அது ஓகே தான். ஸோ இந்த பைக் வந்து எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பையராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பவர் வந்து பயங்கரமாக இருக்கும். இது அந்த பாக்கெட் ராக்கெட்டுன்ற பேர் அதனால தான். உங்களுக்கு வண்டி வந்து வெயிட் கம்மி, பார்க்க குட்டியாக இருக்கும், பட் இன்ஜின் கோலராக இருக்கும் இந்த இன்ஜின். அதனால் நீங்கள் ஆக்சிலேட்டர் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பைக்லாம் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஒரு 125 இல்லை 250cc ஓட்டிட்டு இதை ஓட்டுங்க, கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பையர்ஸ்லாம் இந்த ஆக்சிலேட்டரை வந்து சடனாக முறுக்கி விட்டாங்கன்னா வண்டி புஷ்ஷுன்னு போயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் ஃபஸ்ட்லாம் இந்த பைக் வரப்போ நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸ் கம்மி பண்ணி விட்ருவேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்குது, வீலி கண்ட்ரோல் இருக்குது, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் இப்போதைக்கு அந்த ஆக்சிடென்ட்ஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் முக்கால்வாசி சேஃப்டியை பார்த்துக்குவோம் உங்களுக்கு. அதனால் அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம ஓட்டுறப்போ கொஞ்சம் சேஃபாக ஓட்டிக்கணும். அதனால் நீங்கள் ஓட்டுறப்போ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகும் நான் காட்டுறேன் பாருங்களா. இப்போ இங்கே நிறுத்திட்டு கொஞ்சம் கீழே கொஞ்சம் கிரேவலாக இருக்குது, மண்ணுலாம் இருக்குது உங்களுக்கு, ஓகேவா. இப்போ நான் சடனாக ஆக்சிலேட்டர் பண்ணால் இங்கே ஒரு பாப்பா பாருங்கள். இங்கே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் பிளிங்க் வந்து போகும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் ரோடு காலியாகட்டும். காலியாகிடுச்சு. இப்போ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல்
ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்களா அந்த பவரை அதிகமாக வீல் ஸ்பின் ஆகிறப்ப அந்த பவரை கட் பண்ணி விட்டுரும். கட் பண்ணி விட்டு உங்களுக்கு வீல் நார்மலாக சுற்றுனதுக்கு அப்புறம் பவர் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்படி தான் இதுவாகும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நல்ல ஃபீச்சர் தான். ஸோ இதனால் நிறைய ஆக்ஷன்ஸை அப்புறம் இது பண்ணலாம். ஏன்னா இதில் ஏடாகூடமாக பவர் இருக்கிறதுனால ஆக்சல் செட்டு முறுக்கிறப்ப வீல் ஸ்பின் ஆகிடும், சைடில் வண்டி போயிடும், வீலி தூக்க ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். பட் இப்போ அது கம்மியாகும். மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். கியர் பொசிஷன் இண்டிகேட்டரு, ஆர்பிஎம், ஸ்பீடு, கீழே அந்த லான்ச் கண்ட்ரோலு, ஏபிஎஸ், அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, டைமரு, லேப்பு, அதெல்லாம் எக்கச்சக்கமான இதெல்லாம் தேவையான எல்லாமே இருக்கும் இதில். அதனால் உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. உங்களுக்கு இதெல்லாம் இது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். உங்களுக்கு எல்லா ஃபீச்சரும் இந்த வண்டியில் ரோடாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஆனால் ஒன்று ஃபியூச்சரில் இந்த மாதிரி பைக்லேயே வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஃபீச்சர் இருந்ததுன்னா பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட். நம்ம அடிஷனலாக இந்த இதெல்லாம் வாங்கி போகணும்னு அப்படி அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை பார்க்குற ஏதாவது பைக் பிராண்ட் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து ஏதாவது பண்ணுங்களேன். சைனீஸ் பிராண்ட்லாம் பண்ணுறாங்க, சிஎஃப் மோட்டோவில் இருக்குது. அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இன்ஃபோடைன்மெண்ட்ஸ்லேயே இன்பில்ட்டாக வந்து நேவிகேஷன் சிஸ்டம் வந்துச்சு, இன்ஃபோடைன்மெண்ட்ஸ் வந்துச்சு, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, அப்புறம் ஆப்பிள் கார்ப்ளே அதெல்லாம் வந்துச்சு உங்களுக்கு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிச்ச பிராண்ட்ஸ்லாம். நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் ப்ரோ. சஸ்பென்ஷன் சூப்பர் ஸ்டிஃப் இது. ஆனால் ஃப்ரண்ட்டில் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், பேக்லேயும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது ட்ராக் ஓரியன்ட் ஸ்டிஃபாக இருந்தால் தான் கார்னரிங் அப்போ உங்களுக்கு வண்டி வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல சாஃப்டாக இருந்ததுன்னா வண்டி வந்து வாபிள் ஆரம்பிச்சிடும், கண்ட்ரோல் இருக்காது, திரும்ப சொருக வேண்டி தான் அப்புறம். அதனால் ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஸோ அது ஓகே தான், பிரச்சனை இல்லை. பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார், டிஎம் பண்ணியிருந்தார். அவர் ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா, நான் வீடியோ போடுறது வந்து அவருக்கு சரியாக இல்லையா, நீ ஒழுங்காக வீடியோ போட மாட்டேற ப்ரோ, இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன், டெக்னிக்கல் ரிவ்யூ எதுவும் சொல்ல மாட்டேன், கரெக்டாக எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. அதான் நான் சொன்னேன் ப்ரோ, டெக்னிக்கல் ரிவ்யூஸு உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் ஃபீச்சர்லாம் பார்க்கணும் வேறு எந்த சேனல் என்ன பார்த்துக்கலாம் ப்ரோ. ஏன்னா அது சொல்கிறதுக்கு நிறைய சேனல் இருக்குது. நான் வந்து எப்படி ரிவ்யூ பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோருக்கு போயிட்டு ஒரு பைக்கை ஃபஸ்ட் டைம் எடுத்து ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து என் சேனல் வந்து அப்படி தான் இருக்கும். நீ என் சேனலில் நான் எப்போவுமே இதுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணது எப்போவுமே நான் டெக்னிக்கல் ரிவ்யூ சொல்லியிருக்க மாட்டேன். மேபி முன்னாடி சொல்லியிருப்பேன், ஒரு 4 years பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக இருக்கும் வீடியோலாம், அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் இப்போ நான் ரிவ்யூ பண்ணுறது எப்போவுமே அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா அது தேவையும் இல்லை. நீங்கள் டெக்னிக்கல் ரிவ்யூஸ்லாம் கூகுளில் போய்ட்டு இந்த டியூ 3 டெக்னிக்கல் ரிவ்யூன்னு போட்டால் ஏகப்பட்ட ரிவ்யூ வரும், ஸ்பெக் ஷீட் வரும் உங்களுக்கு, அதில் பார்த்துக்கலாம். அதை நான் இதில் சொல்லி யூஸே இல்லையே உங்களுக்கு. நான் இங்கே எதை சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ஹேண்டலிங் எப்படி இருக்குது, இன்ஜினோட பவர் எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் என்ன இருக்குது, பிரேக் எப்படி இருக்குது, கிளச் எப்படி இருக்குது, ஹேண்டலிங் எப்படி இருக்குது, இதை சொல்ல தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் வந்து இங்கே டெக்னிக்கல் ரிவ்யூ சொல்லியிருந்தேன்னா அப்போ நீங்கள் கூகுளே அதை பார்த்துக்கலாமே, இந்த சேனல் எதுக்கு பார்க்கணும் நீங்கள்? அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ப்ரோ, அது தேவையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஓட்டி ஃபீல் பண்ண வரைக்கும். அப்படி ஏதாவது சொல்லாமல் இருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கும் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மானிட்டேஷன் ஆகிறதுக்கு. அதை பார்த்து கொஞ்சம் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா இந்த கேமராலாம் நான் லோன் எடுத்து தான் வாங்கி பண்ணுறேன். ஸோ எனக்கு பிடிக்குமே, நான் இதை ஒரு பேஷனாக எடுத்து பண்ணுறேன், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நான் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு. அது ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை இதுலேயும் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பைக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ண சொல்லுங்கள், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இதோட நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். See you, take care, bye bye.